உங்கள் மூளையில் இருந்த எல்லா விஷயங்களையும் வெளியேற்றிவிட்டு இன்று முதல் நடந்தது நடந்துவிட்டது, கடந்தது கடந்துவிட்டது என்று நினைக்க வேண்டும். இன்று முதல் எனது உடலை நிலைநிறுத்த வேண்டும். இதை மீண்டும் இயக்க வேண்டும் என்றால் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் திறன்களை அதிகரியுங்கள். சிந்தனை திறனை மேம்படுத்துங்கள். உங்களை நேர்மறை பாதையில் கொண்டு செல்லுங்கள். நான் என் கை இயக்குவேன், நான் எதையும் செய்வேன் என்று நீங்கள் நினைக்க ஆரம்பித்த நாளிலிருந்து, ஆனால் இந்த கையை இயக்கி காட்டுவேன், நான் மீண்டும் வேலைக்கு சென்று காட்டுவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது, இந்த உலகத்தில் எந்த சக்தியும் என்னை தடுக்க முடியாது, கடவன் என் பக்கத்தில் நிற்கிறார். உங்கள் மனதில் இந்த எண்ணத்தொடர் ஓட ஆரம்பித்தால் எந்த மருத்துவரின் கை உங்களை தொடினாலும் அது உங்கள் வேலைக்கு உதவும். ஏனெனில் ஒரு மருத்துவர் மருந்து கொடுக்கும் போது உடல் தானாகவே மீண்டு கொள்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மருந்து என்பது ஆதரவுக்காக மட்டுமே, உள்ளே மாற்றும் இதில் நடக்கிறது. உடலில் அந்த சக்திகள், அந்த வலிமை இருக்கிறது என்று உணர முடிந்தால் உடனே நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்கும். நோயாளிக்கு இனிமேல் வேறு என்ன வேண்டும்? மன அழுத்தத்தை முடிக்க வேண்டும். அதற்கு பிறகு அவனுக்கு நல்ல தூக்கம் வேண்டும். ஏனெனில் நாம் தூங்கும் போது நம் உடலில் பழுது சரி செய்யும் வேலை அதிகமாக நடக்கிறது. உதாரணமாக, நீங்கள் விளையாடி வந்தீர்கள் அல்லது ஷாப்பிங் செய்து வந்தீர்கள் அல்லது பயணம் செய்து வந்தீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் சோர்வாகிவிட்டீர்கள்.